எவ்வளோ பேர் கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து தான் வாழ்க்கை மேலே வந்துடாதா அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி வீட்டுக்கு தெரியாம ஆஃபீஸுக்கு தெரியாம திருட்டுத்தனமா லீவை போட்டுலாம் இங்கே கிளம்பி வந்திருப்பீங்க. எல்லாம் நம்மளுக்கும் தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது வந்த இடத்துல அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குதா புரியலையா அப்படின்னு என்ன கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கின்னு போனமே தவிர என்கிட்டயே கேள்வி கேட்காம சைலண்டாலாம் உட்காரக்கூடாது தலைவா. இப்போ நான் இப்போ அந்த இடத்துல உட்காந்துருக்கிறேன், நீங்க ஒருத்தன் கிளாஸ் எடுக்கிறான் அப்படின்னா அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதை கேட்டுன்னு இருக்கிறதுக்கான பணம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறேன். எனக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் உட்காந்துருக்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் கேள்வி கேட்கணும். நீங்க வந்து ரீல்ஸ்ல பார்த்த வீடியோஸ்லாம் ரியல்ல இருக்கா? அவங்க என்ன ரீல்ஸ்ல காமிச்சாங்க ரியல்ல இருக்கா? கண்டிப்பா. ஸோ நான் வந்து வீடியோஸ் பார்த்தேன். ஸோ வீடியோஸுக்காண்டி இவங்க ஒரு வேளை செட்டப் பண்ணியிருப்பாங்களோ, இன்கேஸ் எங்களை மாதிரி ஒரு சில வீடியோஸ்லாம் எடுக்கும்போது கட் பண்ணி எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன். பட் எல்லாமே இல்லை, எல்லாமே லைவ் ட்ரேட் தான். ஸோ லைவ்ல தான் சொல்லியும் கொடுத்தாங்க. இந்த ஸ்டெச்சில் நம்மளுக்கு ஒரு என்ட்ரி வந்துதா, இந்த என்ட்ரியை எத்தனை பேர் எடுத்தீங்க? ஒரு சாட்டை எடுத்து வச்சுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா புரியாத மாதிரி சொல்லிட்டு போக அப்படின்லாம் சொல்லலை. விக்கி ப்ரோ ஆகட்டும், ஸோ அவ்வளோ டைம் வந்து புரியுதான்னு ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மீன்ஸ் சும்மா ஏழம் தானே சொல்லி தராமல் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம பணம் கட்டி படித்தா எந்த அளவு இருக்குமோ அந்த அளவுக்கான ஒரு ஸ்பீச் இருந்துச்சு. இந்த இது புரியலை சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்டோம். பட் அதுக்கும் ப்ராப்பராக ஆன்சராக பக்கத்தில் சொல்லித்தரல, ரூமுக்கே வந்தாங்க. ஸோ ரூமுக்கு வந்து ப்ராப்பராக பக்கத்தில் உட்காந்து எல்லாமே லேப்டாப்பில் வச்சு இந்த மாதிரி தான் இது, உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க சொல்லிட்டு எனக்கு சும்மாவே ஏறாது. ஸோ அகைன் கொஸ்டின் கேட்க அவங்க மறுபடியும் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 டைம் கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த 5 டைம் வரையுமேமோ அவங்க ஒரு லைட்டாக கூட ஸ்பேஸ் வந்து சுழிக்காமல் அவங்க அவ்வளோ சிரிப்போடு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயக்க என்னோட நான் கொடுத்த ஃபண்டுக்காகட்டும், ஸோ நான் வந்து இருந்ததுக்காகட்டும் எல்லாத்தையுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ யூடியூப்ல இருந்து இதுக்கு ஒரு நல்ல இன்கம் வேணும்னு சொல்லிட்டு வந்தேன். அந்த வந்த காசுக்கு ஒருத்தப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இங்கே வரும்போது ட்ரேடிங் தான் என்னன்னே தெரியாது, என்னமோ பண்றானுங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ட்ரேட் பட்டனை அழுத்தி ப்ராஃபிட் பண்ண அப்படிங்கிறவங்க வாழ்த்துக்கள் ப்ரோ. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கும் இவ்வளோதான், நான் சிம்பிளாக தான் இருக்குது, அவங்க சொல்லி தந்த விதம் அந்த மாதிரி அப்படிங்கும்போது ஈஸியாக புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு. நாலேஜ் இது வந்து புரிதல் தான் மட்டுமே, படிப்பும் இல்லை, வேற ஒன்றுமே இல்லை, இவ்வளோதான் மேட்ரு.